எல்லோரும் எழுந்திருந்து நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி திரு ஜித்தன் ரமேஷ் அவர்களை நாம் வாழ்த்து செய்வோம். டூ இயர்ஸாக அவரும் கதை கொண்டு வந்திருந்தார். ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார், இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்கன்னா. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ செலவு, பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ நல்ல வேலை ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா, இல்லாட்டி என்னையே வேணாம் சொல்லி அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார், தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணுன்னா அவர் எனக்கு ரொம்ப இனிமையாகவும் அமைதியாகவும் இந்த திரைப்பட விழா இது எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துறதும் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஸோ இப்போ நன்றி கூறும் நேரம். நன்றின்ற ஒரு வார்த்தை வந்து பத்தாது. ஏன்னா அந்த குடும்பத்திலிருந்து அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உறவினர்கள், நடி